Sales is an attitude, it is a character. You know something, I'm a salesman. I started my career as a sales personnel. நான் ஒரு சேல்ஸ்மேனாக தான் என்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களாம் என்னென்ன பொருட்கள் விற்கிறீங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியாது. நான் துணி விற்றேன். போத்தீஸும் சென்னை சில்க்ஸும் சென்னையில் டி நகரில் ஆடி தள்ளுபடி போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருக்கப்ப அந்த பில்டிங்க்கு பின்னால் இருக்க டி நகரில் இருக்க மேன்ஷனில் சின்ன சின்ன வீடுகளில் போய் 13 கிலோ பேக்கை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் துணி விற்று ஆடி தள்ளுபடியில் 50% கொடுத்தப்ப கூட 5% டிஸ்கவுண்ட் கொடுக்காம எனக்கு தெரிஞ்ச விவரத்தை வச்சு 13 கிலோ துணியையும் விற்று விட்டு கமிஷனை வாங்கிட்டு தான் வெளியில் வருவேன். சேல்ஸ் இஸ் an attitude. Sales is an attitude. It is not just a hard work. என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்பானுங்க, மச்சான் உனக்கு மட்டும் இப்போ விற்கிது, உனக்கு முகராசியும் கிடையாது, ஒரு ராசியும் கிடையாது. ஐடியா நாம் எப்போதுமே ஹார்ட் ஒர்க், கடுமையாக போராட வேண்டும், எந்திரிக்க வேண்டும், தூக்கத்திலும் கூட வியாபாரத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும், கழிவறையிலும் அதை பற்றியே யோசிக்க வேண்டும். தூக்கத்திலும் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு தூங்குறது இல்லை, கழிவறையிலையும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு கக்கா போகிறதில்ல, வெளியில் வயிற்று வலியோடு நிற்கிறவன்ட்ட இருறா வாரேன்னே உள்ளே வர்ற, அதுவும் வராது, அவனும் வர முடியாது. ஏன் அப்படின்னா பிளான் கிடையாது. When I started my career as a salesman, I used to found some strategies where I go out to sell. ஒரு பொருளை விற்கிறதுக்கு எந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது குறித்து எனக்கு ஒரு புரிதல் இருந்தது. Instead of going door and door, I used to go to the flats. ஒவ்வொரு வீடுகளாக போய் ஒவ்வொருத்தட்டையும் அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டி விற்பனை செய்வதற்கு பதிலாக பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸுக்குள்ளே யாராவது ஒரு வீட்டுக்கு போய் பர்மிஷன் கேட்டு அதை ஓப்பன் பண்ணி உட்காந்து அப்படி ஆரம்பித்தா எப்போதுமே பெண்கள் துணி வாங்குறப்ப எதிர்த்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதே நம்மளும் சூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எதிர்த்து வீட்டுக்காரங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் சரியாக இருக்கும். அந்த அம்மாவுமே பக்கத்து வீட்டுக்காரமாக கட்டி இந்த மஞ்சள் புடவையை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அதை எடுத்துருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம், அது இன்னொரு பொண்ணுக்கு பிடிச்சா போதும், அவ்வளவுதான். ஸோ நான் போய் அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவங்க வருவாங்க, அந்த அக்கா நீங்களும் வாங்கக்கா அப்படின்னு கூப்பிடுவோம், அந்த அக்கா நீங்களும் வாங்கக்கா கூப்பிடுவோம். ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன் 9 மணிலேருந்து 12 மணி. அவங்களே டீ கொடுத்துருவாங்க, அவங்களே தண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா தம்பி களைப்பாக இருக்கேன்னு எனக்கு மத்தியானம் போகிறப்ப பார்சல் கட்டி கொடுத்த சென்னை அக்காக்கெல்லாம் கூட எனக்கு உண்டு. 13 கிலோ எடுத்துகிட்டு போன துணியையும் அதே இடத்துல விற்றுட்டு வந்துடுவேன். முடிஞ்சு போச்சு. அங்கே அண்ணனுக்கு பச்சை சட்டை நல்லா இருக்குன்னு போட்டா பார்த்தே சொல்லிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே இடம்தான். 13 kgs 13 கிலோ தான் ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க. 13 கிலோக்குள்ளே அது ஏகப்பட்ட பீசஸ் இருக்கும். பேண்ட் பிட்டு இவ்வளோ இருக்கும், சட்டை பிட்டு இவ்வளோ இருக்கும். ஒரு ஃப்ளாட்லேருந்து வெளியில் வரையில் முடிஞ்சிடும். ஐடியா அதை எங்கே கொண்டு போகணும்னு எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோ மட்டும்தான். தூக்கிக்கிட்டே திரியணும் நான் நினைக்கல. கரெக்டாக இங்கே போகணும், இங்கே பிடிக்கணும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அவர்களுடைய நம்பிக்கையை பெறுகிற போது சும்மா நாச்சுக்கு விற்கணுங்கிறதுக்காக சொல்ல மாட்டேன் இவருக்கு பச்சை சட்டை, அவருக்கு பச்சை சட்டை பொருந்திருக்கா இல்லையான்னு எனக்கு சென்ஸ் இருந்துச்சு. இந்த முகத்திற்கு இந்த உடை பொருந்தும் அப்படின்னு அவங்களுக்கு தச்சு போட்டு அப்போ கூப்பிட்டு காட்டி நல்லா இருக்கா அண்ணனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த முறை நான் போகிற போது அவங்க எனக்கு என்னுடைய துணியை விற்று தர நான் எதுவுமே செய்ய வேண்டாம். யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் அம்பாசிடர்ஸ். உங்கள் தொழிலுக்கான தூதுவர்களைத்தான் நீங்கள் உருவாக்க வேண்டுமே ஒழிய கிளைண்ட்டை உருவாக்கக்கூடாது.